தெரியாம மேலே. சாரி நிலா, நானும் எதிர்பார்க்கல. அடிபட்டுருச்சா? என்ன அர்ஜுன், நீ எப்போ வந்த? அடடே நிலா, வந்துட்டியாமா? டேய் மச்சான், டேய் எந்த உலகத்துலடா இருக்கீங்க? தாத்தா வந்ததை கூட கவனிக்காமல் இப்படி என்னடா 2 பேரும் நிற்கீங்க? இந்த உலகத்துக்கு வாங்கடா. ஆ தாத்தா, என்ன கேட்டீங்க? அதான்ப்பா, எப்போ வந்தேன்னு கேட்டேன். நீலாவும் வந்திருக்காளேன்னு கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. அடடே, ரவி வேற வந்திருக்கானா? தாத்தா, அது நாங்கள் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ அர்ஜுன் வந்தாரா, அப்படியே எங்களை வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அவள் என் ஃப்ரெண்டு டீனா, அவள் மாட்டு வண்டியிலலாம் ஏற மாட்டேன்ட்டா. அதனால் ரவியை வர சொல்லி இவளை கூட்டிகிட்டு வர சொன்னோம். சரிம்மா, எல்லாரும் உள்ளே வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு தாத்தா, நான் கிளம்புறேன். பிறகு பார்க்குறேன். சரி அர்ஜுன், போயிட்டு வா. நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாப்பா. சரிங்க தாத்தா, கண்டிப்பாக வரேன். அப்போ ரவி, நீ உள்ள வா, காப்பி சாப்பிட்டு போகலாம். இல்லை தாத்தா, எனக்கும் மீட்டிங் இருக்கு. அர்ஜுன் அவசரமாக கால் பண்ணி வர சொன்னான். அதான் மீட்டிங்கே பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன் தாத்தா. இப்போ நான் அவசரமாக வீட்டுக்கு போகணும். அப்போ ரவி, நீ கிளம்புடா, நாளைக்கு பார்ப்போம். சரிம்மா, நீங்கள் 2 பேரும் உள்ளே வாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. என்ன மாம்சு, எந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன்? ஏன் இந்த நேரம் கால் பண்ணக்கூடாதா? இந்த நேரம் கால் பண்ண மாட்டேல, திடீர்னு கூப்பிட்டுருக்கியே, அதான் என்ன முக்கியமான விஷயமா? ஆமாடி, நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிளானா? என்ன பிளானு? காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறோன்னு பிளான் பண்ணோம்லடி, 5 மணிக்கு. மறந்துட்டியா? ஓ, அந்த பிளானை பற்றி சொல்கிறியா? ஆமாம், மறந்துட்டேன். என்ன சேஞ்சு? காஃபி ஷாப் வேண்டாண்டி, பீச்சுக்கு வந்துடு. என்ன மாம்சு, விளையாடுறியா? வீட்டுக்கு தெரியாமல் வர்றதே தப்பு. காஃபி ஷாப்னா பரவாயில்லன்னு நினச்சேன். என்ன பீச்சு கூப்பிட்டு இருக்க? என்னடி தெரியாத ஆள்கிட்ட பேசுன மாதிரி பேசுற? நான் கூப்பிட்டா எங்கனாலும் நீ வரணும். அதே தாலி கட்டின அப்புறம், இப்ப இல்ல. இப்ப என்னடி சொல்ற? பீச்சுக்கு வருவியே மாட்டியா? சரி சரி, வர்றேன். முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாம்சு. வீட்டுக்கு தெரியாம இப்படி வர்றதெல்லாம் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சரிடி, பயப்படாத. இது ஃபைனல் இயர் முடிஞ்சதும் ஒரு ஜாப்பை தேடிடுறேன். திவ்யாவுக்கும் அர்ஜுனுக்கும் முதல்ல மேரேஜ் ஆகட்டும், அடுத்து நம்ம கல்யாணம் தான். சரி மாம்சு, இப்ப ஏன் பிளானை சேஞ்ச் பண்ண? அன்னைக்கு நம்ம பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தாங்களா, அவங்களும் நம்மளை கலாய்ப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியாம பிளானை போட்டிருக்கேன். கரெக்டாக 5 மணிக்கு வந்துரு பீச்சுக்கு. ஓகேவா? பாய். ஓகே பாய் மாம்சு, வந்துடுறேன். ஹாய் பவி. ஹாய் மாம்சு. என்ன இவ்வளோ நேரம் ஆக்கிட்ட? நான் எவ்வளோ நேரம் உனக்காண்டி வெயிட் பண்ணுறது? வர்ற வழியில் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சி என்னை விடவே மாட்டேன்ட்டான். பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம சூழ்நிலை அவனுக்கு புரியுது. டைம் கிடைக்கையில் பார்க்கலாம்னா அதுலேயும் ஒருத்தர் என்னை பிடிச்சிக்கிட்டான். நான் என்ன பண்ணட்டும்? நான் வேற வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்கேன். இதில் டைம் வேற வேஸ்ட் ஆகுது. சீக்கிரம் வரலாம்ல. மாம்சு, நீ சரிடா பவி, ரிலாக்ஸ் ஆகு. இந்த டயத்தை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். விடு விடு, வா. கடல் அலைகள்லாம் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாரு. உட்காரு. ஆமாடா,
இந்த அலைகள் எவ்வளோ அழகா ஓடி ஓடி வருது பத்தியா? உன்னை தேடி தேடி ஓடி வரல, அதே மாதிரி கடல் அலைகளும் ஓடி ஓடி வருது. ஆமாடி, ஆனா நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன். அலை மாதிரி திரும்பி வந்து உன்னை தொடுவேன். சும்மா கவிதை பேசாதடா. உன் தோல்ல அப்படியே சாஞ்சிக்கிட்டே இந்த கடலை ரசிக்கட்டுமாடா. இதெல்லாம் கேட்கணுமாடி? வைடி, இந்த தோலே உனக்காகத்தான் இருக்கு. சாஞ்சிக்கிட்டே சன்செட்டை நம்ம ரசிக்கலாம். தோழி சாயும் உன் தலை, அதுதான் என் ராஜ்யமே. பாரு கடல் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஆனா எனக்கு உன்னை பார்க்கும்போது தான் இன்னும் அழகா தெரியுதுடா. உன்னை பார்த்தா அந்த கடலெல்லாம் கூட நின்று போயிடுது. அவ்வளோ அழகுடி நீ. சரி சரி, ஓவரா புகழாத. எனக்கு கொஞ்சம் வெக்கமா வருது. சரி வா, கொஞ்சம் காலை நினைச்சிட்டு வரலாம். சரிடி வா, உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் கடல் அலையில விடுறேன். ஓகேவா? சீ போடா, தூக்கிட்டு போயா? ஏதோ பிளானோட தான் வந்திருக்க. வா, கையை பிடிச்சிக்கிட்டு போய் காலை நினைச்சிட்டு வரலாம். கொஞ்ச நேரம் அலையோட விளையாண்டுட்டு வரலாம். என்னடி, உன்னைய தூக்க எனக்கு உரிமை இல்லையா? என் பொண்டாட்டியை நான் தூக்குவேன். யாருடி கேப்பா? கடல் வரைக்கும் உன்னை நான் தூக்கிட்டு தான் போவேன். வா. பாஸ் கொஞ்சம் நிறுத்துங்க. பொண்டாட்டியா? அதுக்குண்டான லைசன்ஸை நீங்கள் இன்னும் போடலை. வீட்டில் முதல்ல பேசி அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்புறம் தான் பொண்டாட்டின்னு சொல்லணும். இப்போ பொண்டாட்டி கிடையாது, லவ்வரு. ஏண்டி லவ்வரை தூக்கக்கூடாதா? வாடி, நான் தூக்கிட்டு போய் தான் கடல்கிட்ட உன்னை விடுவேன். நம்ம லைஃப்லேயே இந்த மொமெண்ட் ரொம்ப முக்கியம் டி. இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம மனசில் எப்பயும் நிலச்சிருக்கோம். சரிடா, ஆனால் ஒரு ப்ராமிஸ் பண்ண, எப்பவும் இப்படியே என்னை விட்டு போக மாட்டேன்னு. ப்ராமிஸ் டி. என் லவ் உனக்கு மட்டும்தான், எப்பவும் ஃபாரெவர். மூச்சு காற்று என் கதை சொல்லுது, என் மௌனம் கூட. சரிடா, நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். என்னை தூக்கிட்டு போ கடல் கிட்ட வரைக்கும். இதற்குத்தான் ஆசைப்பட்டேன். வா. தூக்கிக்கிட்டே நான் வந்தேன் உன்னை என் இதயத்தோடு. கடல் காற்று சாட்சி சொல்ல, நம் காதல் நடக்குது பாதையோடு. என் உலகம் நின்றதடி, கண் பேசும் மௌன மொழியில் காதல் பிறந்ததடி. காற்றில் மிதக்கும் உன் வாசனை, என் உலகம் நின்றதடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Keep supporting.